பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் இங்கே போடுவாங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும். இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை. எல்லாமே A to Z இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்க முடியும். வெளியே எங்கே தேடியும் கிடைக்காத சின்ன சின்ன பொருள்லாம் கூட இங்கே நீங்கள் வந்து சீப்பான ப்ரைஸ்லேயே வாங்க முடியும். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே போல் திரிசூலம் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள்லேயே இருக்குது. இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வந்து சீப் ப்ரைஸில் வாங்க முடியும். இந்த ரோடு ஃபுல்லுமே வந்து 2 சைடுமே கடைங்க தான் இருக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே இங்கே வாங்க முடியுது. வெளியே வாங்கிறத விட இங்கே ரேட்டு ஆஃப் ப்ரைஸில் தான் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாகவே வாங்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி டிஷர்ட்டு, கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ், அது எல்லாமே கூட நல்ல குவாலிட்டியாக சீப் ப்ரைஸில் பார்க்க முடியுதுங்க. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் வந்து எல்லா பொருளுமே வாங்கலாம் இங்கே. அது இல்லாமல் இந்த பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இங்கே நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. டாக்ஸு, கேட்ஸு, பேரட், அது எல்லாமே வந்து சீப் ப்ரைஸ்லேயும் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. அது அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணுறாங்க. இங்கே டேவில் வந்தீங்கன்னா ஒரு 11 o'clock அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ஈவினிங்கில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேயில் வர்றதுனா பெஸ்ட். இங்கே பிரியாணி ஷாப்ஸும் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொவிஷன்லாம் ரொம்பவும் சீப்பாகவே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே 2 வீலரில் வராமல் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா தான் ஈஸியாக ரிலாக்ஸாக இப்போ ஷாப்பிங் பண்ண முடியும். 2 வீலர்ஸில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகவே முடியாது. அவ்வளோ வந்து ரொம்ப நெரிசலான ரோடு இது. நிறைய பேருக்கு நம்ம சென்னையில் பல்லாவரத்தில் எப்படி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப வருஷமாக இங்கே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட் உழவர் சந்தை பகுதியில் ஒரு ரோடு இருக்குது, அங்கே போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நெரிசலான பகுதின்றதுனால இங்கே மாற்றிட்டாங்க. இந்த ரோடு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது ஃபுல்லுமே சந்தை தான் இங்கே. பேண்ட் ஷர்ட்ஸ்லாம் இங்கே வந்து ஒரு 200 ருபீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
இருக்க வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு நாள்லேயே அவங்களுக்கு வாரம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுறது கிடைக்கதா சொல்கிறாங்க. அந்த அளவு வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குமா இந்த ஒரே நாளில். நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் இங்கே வந்து கடை போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் இங்கே வந்து வெளியே ஷோரூமில் இருக்க ப்ரைஸோட 50% ஆஃபர்லேயே வாங்க முடியுது. ஒரு கம்ப்யூட்டர் சேர்லாம் பார்த்தீங்கன்னா 4000 சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா ஒரு 1500 2000க்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே போல் பீரோ, கட்டில், சோஃபா அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து 50%ல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த டெலிவரிக்கும் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. வண்டி இருக்குது, அதுக்கு செப்ரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சைக்கிள் பாருங்கள், இது எல்லாமே ஹெர்குலிஸ் வந்து 5500 சைக்கிள். அதை பேரம் பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1500 லெஸ் பண்ணுவாங்க. இங்கே பல்லாவரம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வரலாம். திரும்ப போகிறப்போ திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டோ அங்கேருந்து போயிடலாம். அப்படி இல்லை ஏர்போர்ட்லேருந்து வரா மாதிரி வந்தீங்கன்னா அங்கேருந்து பல்லாவரம் வந்துட்டு பல்லாவரத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது இந்த பிளேஸ், பல்லாவரம் அண்டு திரிசூலம். கம்ப்யூட்டர் டேபிள்லாம் 1500லேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாமும் இங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இங்கே வாங்குறது ரிஸ்க். எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நீங்கள் ஷோரூமில் வாங்குறது தான் பெட்டர். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப இங்கே சீப்பாக இருக்குது. ஒரு பெரிய மிக்சர் பேக்கெட்டே இங்கே பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அது வெளியே மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 150 கிட்டே இருக்கும். ½ kg வந்து 80 ருபீஸ் கொடுக்குறாங்க இங்கே.
இந்த ஷாப்பு போகிறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. பாலாஜி சோடா இதை நல்லா வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே லெமன் சோடா எல்லாமே வந்து சோடாலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சேர்லாம் 1500லேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது நல்லா வந்து ப்ரீமியம் லுக்லேயே இருக்குது. அது வெளியே எப்படியும் மார்க்கெட்டில் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட இருக்கும் ரேஞ்சு. சோஃபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிங்கிள் சீட்டர், டபுள் சீட்டர், ட்ரிபிள் சீட்டர்னு பிரித்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒரு 3000 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யாரெல்லாம் ஏற்கனவே இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வரும் நல்ல வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.